லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னும் மற்றொரு கதைவழி அறமொழி ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று முட்டாள் யார் என்ற தலைப்பிலே ஒரு சிறு கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அழககிரி ஒரு அழகான கிராமம். அந்த கிராமமும் நகரமும் சேர்ந்த ஒரு இடம். அதனை அழகேசன் என்ற ஒரு அரசன் ஆட்சி செய்து வந்தான். அந்த அழகேசனுடைய ஆட்சியிலே மக்கள் மகிழ்வோடு தன்னிறைவாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அந்த அழகேசனுக்கு ஒரு யோசனை ஒன்று தோன்றியது. உடனே அவர் அமைச்சரை அழைக்கின்றார். அழைத்து, இந்த நாட்டிலே சோம்போரிகள் இருக்கின்றார்களா என கேட்கின்றார். அவர் அமைச்சர் சொல்கின்றார், ஆம் என்று சொன்னவுடன் அவர் சொல்கின்றார், எனக்கு 4 சோம்பேறிகளை, இந்த நாட்டிலே இருக்கின்ற சோம்பேறிகளில் 4 பேரை கொண்டு வந்து காட்டுங்கள் என அமைச்சர் யோசிக்கிறார். உண்மையில புத்திசாலிகளை கொண்டு வந்து தர சொல்லியிருந்தால் நான் ஏதாவது ஒரு போட்டி பரீட்சை வச்சோ ஏதாவது ஒரு விதத்தில் போட்டிகளை வைத்து நான் அந்த புத்திசாலிகளை தெரிவு செய்திருக்கலாம். ஆனால் அரசர் முட்டாளை கேட்கின்றார்களே என்று சொல்லி போட்டு அரசனுடைய சொல்லை தட்ட முடியாமல் அவர் வந்து வெளிக்கிடுகின்றார். அவர் அந்த 1 மாத காலமாக அந்த நாடு முழுவதும் அலைந்து திரிகின்றார். இப்போ 2 முட்டாள்களை கண்டு அவர் கொண்டு வந்து அரசன் முன் நிறுத்துகின்றார். அப்பொழுது இருவரை கொண்டு வந்திருக்கிறேன் என்று அரசன் சொல்கின்றார், அமைச்சருக்கு கணக்கு மறந்து போச்சது போல இருக்குன்னு சொல்லுகிறார். அமைச்சர் சொல்கின்றார், அரசே, நான் சொல்வதை கேட்டதன் பிற்பாடு நான் மிகுதி 2 பேரையும் சொல்கின்றேன் என சொல்கின்றார். சரி என்று சொல்லும்பொழுது அவர் சொல்கின்றார், முதலாவது 4வது முட்டாள். இந்த 4வது முட்டாள் யார் என்று சொன்னால், இவர் தனது மாட்டு வண்டியிலே தான் இருந்து கொண்டு மூட்டைகளை சுமந்து கொண்டு, மாட்டுக்கு மேலே இருந்து கொண்டு மூட்டைகளை தனது தலையிலே சுமந்து கொண்டு செல்கின்றார். ஏன் அவ்வாறு செல்கின்றார் என்று கேட்டதற்கு அவர் கூறுகின்றார், மாட்டுக்கு வலிக்கும், ஆகவே நான் எனது தலையிலே அவற்றை சுமந்து கொண்டு போகின்றேன் என்று சொல்கின்றார். ஆகவே அந்த 1வது முட்டாளை கேள்விப்பட்டு சிரித்து கொண்டு அடுத்த 3வது முட்டாளை சொல்லுங்கள் என்று சொல்கின்றார். இப்போ 3வது முட்டாளை சொல்கின்றார், இவர் தனது வீட்டு கூரையிலே இருக்கின்ற புற்களை மேய்வதற்காக அந்த கழுதைகளை அந்த வீட்டு கூரையிலே ஏற்றி கொண்டிருந்தார். ஆகவே இவரை நான் 3வது முட்டாளாக தெரிவு செய்தேன் என்று சொல்ல விழுந்து அரசன் சிரிக்கின்றார், அவருடைய முட்டாள் தரத்தை இணைத்துக் கொண்டு. ரைட். ஆகவே அந்த 2வது முட்டாளை யார் என்று சொல்லுங்கள் என்று சொல்கின்றார். அப்போது இந்த அமைச்சர் சொல்கின்றார், இந்த அரச சபையிலே அமைச்சிலே எவ்வளவோ பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்குது, அவற்றை பார்க்காமல் 1 மாதமாக இந்த முட்டாளை தேடி இந்த ஊர் முழுக்க இந்த நாடு முழுக்க அலைந்து கொண்டு திரிந்த நான் தான் 3வது முட்டாள் என்று சொல்கின்றார். தன்னுடைய அந்த 2வது முட்டாள் நான் தான் என்று சொல்லும் பொழுது அங்கே ஒரு அரச சபையிலே எல்லோரும் அமைதியாகின்றனர். அது சரி. அப்போ 1வது முட்டாளை சொல்லு என்று சொல்லும் பொழுது அவர் சொல்கின்றார், இந்த அமைச்சிலே இந்த நாட்டிலே இருக்கின்ற பிரச்சனைகளை விட்டுட்டு முட்டாள் யார் என்று தேடிக்கொண்டிருக்கின்ற நீங்கள் தான் 1வது முட்டாள் என்று சொல்கின்றார். உடனே அந்த அரச சபையிலே நிசப்தம் நிலவுகின்றது. யாருமே எதுவும் கதைக்கவில்லை. உடனே அரசன் சொல்கின்றார், நீர் சொல்வதும் சரிதான் அமைச்சரே. ஏனென்றால் இந்த நாட்டிலே இருக்கிற பிரச்சனைகளை விட்டுட்டு முட்டாள்களை தேடி திரிவது தவறான ஒரு காரியம். நீங்கள் கூறியது சரி என்று சொல்கின்றார். ஆகவே அந்த அன்பானவர்களே, நாங்களும் அப்படித்தான் செய்ய வேண்டிய எவ்வளவோ செயல்கள் இருக்கு, அதை விட்டுட்டு தேவையற்ற விடயங்களில் நாங்கள் தலையிடுகின்றோம். ஆகவே அந்த தேவையற்ற விடயங்களை விட்டுட்டு எங்களுக்கு தேவையான பொருத்தமான விடயங்களை நாங்கள் பார்ப்பதன் மூலம் நாமும் சந்தோஷமாக இருந்து பிறரையும் சந்தோஷப்படுத்தலாம் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.